ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் சமையல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாட்ஸ் குக்கிங் சேலஞ்சோட 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். கரெக்ட், நீங்கள் சொன்னதே தான். கலர்ஃபுல் மினி இட்லி, அதாவது நம்ம ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லான இட்லி. இந்த கலர்ஃபுல் மினி இட்லி செய்யறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு கலர்ஃபுல்லான மினி இட்லி. என்னன்னு பார்த்தா குட்டீஸ்க்கு ஃபேவரட். அதாவது ஜெம்ஸ் மிட்டாய் சாப்பிடுவாங்க இல்லையா, நிறைய குட்டீஸ் அந்த மிட்டாய் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. இப்ப அதே மாதிரி நம்ம இட்லி மாவுல எப்படி பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. இட்லி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கேரட் பேஸ்ட் 3/4 கப்பு. கேரட் நல்லா துருவிட்டு அதுல கொஞ்சம் ஜீரகமும் உப்பு லைட்டா போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். பாலக் பேஸ்ட் 3/4 கப்பு. அது எப்படின்னா, நம்ம கொதிக்கிற தண்ணியில அந்த கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு தண்ணி நல்லா வடிகட்டி கீரையை மிக்சியில கொஞ்சம் ஜீரகமும் உப்பும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து பீட்ரூட் பேஸ்ட் 1/2 கப். அது எப்படின்னா, பீட்ரூட் கொஞ்சம் வேக வச்சு அது மிக்சியில போட்டு லைட்டா ஜீரகமும் உப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து பூசணிக்காய் பேஸ்ட் 1/2 கப்பு. மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த பரங்கிக்காயை கொதிக்கிற தண்ணியில போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதுல கொஞ்சம் ஜீரகமும் உப்பு போட்டு நைஸா அரைச்சு வச்சிருக்கேன். அடுத்து தக்காளி பேஸ்ட் 1/2 கப்பு. அது எப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் பெங்களூர் தக்காளி இருந்துச்சுன்னா நமக்கு ரெட் கலர் கொடுக்கும். அதனால தண்ணி கொதிக்கிற தண்ணியில இந்த தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறம் அதோடைய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு அது உள்ள இருக்கிற பல்ப்பு மட்டும் நல்லா நைஸா அரைக்கணும். அரைக்கிற டைம் கொஞ்சம் ஜீரகமும் கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடரும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது கொக்கோ பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. எதுக்குன்னா ஸ்வீட்டுக்கு கொக்கோ பவுடர் போட்டு கொஞ்சம் ஸ்வீட் வேணும்ன்றதுக்காக சர்க்கரையும் எடுத்திருக்கு. இதுதான் நம்ம ஜெம்ஸ் மிட்டாய் மினி இட்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இது கொஞ்சம் வேலை கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது ஒண்ணும் இல்லை. இது செஞ்சு வச்சிட்டோம்னா ஈஸியா நம்ம வெரைட்டி இட்லி செஞ்சு கொடுக்கிட்டே பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பசங்க காய்கறி அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது கலர்ஃபுல்லா இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்டாகவும் அது கண்ணுக்கு நல்ல இதா இருக்குமா, அதனால என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம இட்லிக்கு இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த கலர்ஃபுல் பேஸ்ட், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் ஒவ்வொரு இதா. இப்ப அதுக்கு ரெடி பண்ணலாம். எல்லாத்தையும் ஒதுக்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மினி இட்லி தட்டி எடுத்துக்கோங்க. அந்த இதுல ஃபுல்லா எண்ணெய் தடவிக்கோங்க அந்த குடிக்குள்ள. அப்பதான் இட்லி ஒட்டாம வரும். எல்லா இதுலயும் நம்ம எண்ணெய் தடவிட்டோம். உங்களுக்கு நெய் விருப்பம் இருந்தா நெய்யும் தடவலாம். இனி என்ன பண்ணும், ஒரு கலரா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரீன் கலர் இட்லிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரம் சின்னதா ஒன்று எடுத்துக்கலாம். அதுல நம்ம இந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த மாவு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் கலருக்காக இந்த கிரீன் கலர் பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் நம்ம கலர் தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு கலர் எப்படி வேணுமோ, நல்ல டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். லைட் கலர் வேணும்னா நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். இன்னும் டார்க்காக வேணும் எனக்கு, இன்னும் கொஞ்சம் க்ரீன் கலர் போட்டுக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா க்ரீன் கலர் ஆயிடுச்சு. இனி நம்ம இதை எண்ணெய் தடவி வச்ச இட்லி தட்டு இருக்குல்லையா, மினி இட்லி தட்டு, அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரீன் கலர் கலந்ததை நம்ம இந்த குழியில் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம். அடுத்தது இதில் கொஞ்சம், இதில் கொஞ்சம், இது ஊற்றியாச்சு. இனி அடுத்த கலர் மாவு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுத்து பீட்ரூட் பேஸ்ட். பாருங்க, அந்த கலர் மிக்ஸ் ஆகிறது. இது இந்த மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்த குழியிலையும் ஊற்றலாம். இப்போ நம்ம 2 கலர் ஊற்றியாச்சு. அடுத்தது 3வதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம இந்த தோசை மாவை ஊற்றிக்கலாம். தோசை மாவில் இட்லி மாவு. தோசை மாவுனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இதுக்கு இட்லி மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அடுத்து ஆரஞ்சு கலர் கேரட். இதே மாதிரி இந்த மாவில் இந்த ஆரஞ்சு கலரை போடுறேன். இன்னும் கொஞ்சம் கலர் போட்டுக்கலாம். கேரட் கலர் நல்லா இருக்கு பார்க்க. இதுவும் நல்லா இந்த மாவோட மிக்ஸ் பண்ணலாம். லைட் கலராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? காய்கறியோட கலர் தான், அதனால தைரியமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலரும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம இந்த இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆரஞ்சு கலரும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் கலர், அதாவது நம்ம மேங்கோ கலர். அதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம இந்த இட்லி மாவை ஊற்றிக்கலாம். அடுத்து இந்த கலர் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த இனிப்பு பூசணிக்காவை மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சிருக்கேன். நான் மஞ்சத்தூள் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் தூள் போட்டதுனால அந்த கலரே பாருங்கள் மஞ்சளாக ஆயிடுச்சு. இதை பார்க்கட்டே உங்களுக்கு என்ன தெரியுது? எனக்கு வந்து இந்த மேங்கோ பல் பார்த்தீங்களா பார்க்கட்டேமே. இப்போ இதையும் நம்ம அடுத்த இதில் ஊற்றலாம். உங்களுக்கு இது பார்க்கட்டேமே எப்படி இருக்கு? ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரியே இருக்கா? இனி நம்ம அடுத்த கலர் ரெட், அதாவது தக்காளி. இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து மாவு எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச தக்காளி விழுது, தக்காளி பேஸ்ட்டு. நல்லா பெங்களூர் தக்காளி இருந்துச்சுன்னா நல்லா கலர் கொடுக்கும், அதனால ப்ளஸ் காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. எல்லா இதுலேயும் நான் லைட்டாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் உப்பு, மாவில் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தக்காளி விழுத போட்டுக்கிறேன். சொப்பு சாமானை வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரெட்டு கொடுத்துக்கிறேன், இல்லைன்னா நம்ம கேரட்டும் தக்காளி ஒரே கலர் ஆயிடும். இப்போ இது ரெடி ஆயிடும். இதையும் நம்ம இட்லி தட்டில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம தக்காளியை ஊற்றியாச்சு. அடுத்தது எல்லா குட்டீஸும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க இந்த இட்லி, நம்மளோட சாக்லேட். அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த அரைச்ச இட்லி மாவை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்மளோட எல்லா குட்டியோட ஃபேவரட் சாக்லேட் பவுடர், அதை கொக்கோ பவுடர், அதை இதில் போடுறேன். ஸ்வீட், இதுக்கு நல்ல சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம அரைச்சதுனால லிக்விடாக இருந்துச்சு, ஏன்னா அது பவுடராக இருந்ததுனால நம்மளுடைய இட்லி மாவு திக்காயிடுச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் இதில் மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளோட எல்லாரோட ஃபேவரட்டும் சாக்லேட் இட்லி. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஆர்ட் ஆஃப் சமையலோட ஃபர்ஸ்ட் டைம் இது. நீங்கள் சாக்லேட் இட்லி சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியாது எனக்கு. இப்போ நம்மளோட எல்லா வெரைட்டி இட்லியும் ரெடி. அதாவது இன்னும் ரெடி ஆகல, இது வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம மாவெல்லாம் இட்லி தட்டில் ஊற்றி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த இட்லிக்கு மாவெல்லாம் ரெடி பண்ணி ஊற்றியாச்சு தட்டில். இதை இனி ஆவியில் வேக வைக்கணும். இந்த மாதிரி வெரைட்டி இட்லி ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இனி நம்ம இந்த இட்லியை ஆவியில் வேக வைக்க ரெடி பண்ணலாம். ஒரு வானல் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த இட்லி பாத்திரத்திலே வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தட்டு மட்டும் ஊற்றி காட்டுறேன். இப்போ இந்த வானலில் தண்ணி ஊற்றி ஒரு கலவடை போட்டிருக்கேன். அடுப்பை வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த இட்லி தட்டு வைக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம இந்த இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சிருக்கோம் இல்லையா, இதை மெல்லமாக இதில் இறக்கிக்கலாம். இறக்கிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இனி அடுப்பை வந்து மீடியத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ளே இட்லி வந்துடும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இட்லி வந்துடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கலர்ஃபுல் இட்லி. பாருங்க, எல்லாமே வெந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இனி இதை ஒரு சர்விங் பிளேட்ல மாற்றலாம். மீதி இருக்கிற மாவையை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கலர்ஃபுல் ஜெம்ஸ் மிட்டாய் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாருங்க, கலர் கலராக இருக்கு. காய்கறியும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்க டைம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
வேலை தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனா ஒரு மாவு தான், இட்லி மாவு வச்சுட்டு நம்ம இத்தனை கலர் வெரைட்டி நம்ம பண்ண முடியுது. இது பாருங்க, இது கேரட் இட்லி, இது நம்ம நார்மல் இட்லி, இது பீட்ரூட், இது பாலக்கீரை, இது பூசணிக்காய். ஆனா இந்த இட்லி வந்து பசங்க வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்கு. சாக்லேட் இட்லி. இப்ப நம்ம இதுல 5 வெரைட்டி இட்லி கட்டியிருக்கோம். 6வதா தக்காளி பேஸ்ட்ல செஞ்ச இட்லி வந்து கொஞ்சம் மாவு லூஸா இருந்ததுனால ரொம்ப இதா இருக்கு, சாஃப்டா போயிடுச்சு. அதனால தக்காளி இட்லி எனக்கு அவ்வளவு கரெக்டா வரல. நீங்க தோசையா பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்களும் கலர்ஃபுல்லா இட்லி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும், இந்த இட்லி கலர்லாம் நான் பண்றது பார்த்துட்டு என் பொண்ணு என்ன பண்ணா, சரி வெரைட்டியா பண்ணலாம், 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஐடியா கொடுத்தா. சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன், ஒரு கலரையும் மிக்ஸ் பண்ணோம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலான்ட்டு. ஒரு சைடு பீட்ரூட் நார்மல் இட்லி, கேரட் இட்லி. உங்களுக்கு பார்க்கறதே இது பர்கர் மாதிரி இருக்கா? இப்ப பாருங்க, நான் உடைச்சு கட்டுறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அதாவது நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பசங்க பூந்து விளையாடுவாங்க. என்னென்ன பண்ணணுமோ அத்தனை கலர்லயும் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு. இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்தியன் ஃபிளாக் மாதிரி பண்ணலாம். கிரீன், ஒயிட், சாஃப்ரான் கலர், இந்த மாதிரி 3 கலர். அது இல்லாம என் பொண்ணு என்ன பண்ணா, பீட்ரூட்டையும் நம்ம நார்மல் மாவையும் வச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் மாவு கொஞ்சம் ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த பீட்ரூட் மாவையும் கொஞ்சம் போட்டு ஸ்பூனால சும்மா லைட்டா இது பண்ணா. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் பண்ணது. இப்போ இதுலயே நீங்க கிரீன் கலர் பண்ணலாம், மஞ்சள் பண்ணலாம். இது பாருங்க அதுக்கு மேல இருக்கு, வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு பார்க்கறதே தெரியுதா? இந்த மாதிரி நீங்க செஞ்சு கலர்ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா, அந்த பேஸ்ட் எல்லாம் அரைச்சு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ஒவ்வொன்னு டிசைன் பட்டுருவாங்க. அவங்களும் டைம் போயிடும், என்ஜாய் பண்ணி நான் செஞ்சதுன்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து தக்காளியில பண்ணது அவ்வளவு கரெக்டா வரல, ரொம்ப சாஃப்டா போயிடுச்சு. அதனால மத்ததெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. சாக்லேட் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்க பசங்களுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க என்ன கலர்ல வேணுமோ அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. இது கூட கொஞ்சம் காரசாரமா சட்னி இருந்தா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நான் தேங்காய் சட்னி வச்சிருக்கேன். இது கூட ஒரு தக்காளி சட்னி இல்லைன்னா ஒரு வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தக்காளி சட்னியோட ரெசிபியும் வெங்காய சட்னியோட ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்சு காட்டியிருக்கேன். அதை பார்த்து நீங்க செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.